ஒரு சின்ன ரகசியத்தை கூட உங்களுக்கு விசுவாசத்தை தேவன் மேல நம்பிக்கை வரக்கூடிய காரியங்களை சொல்லுகிறேன். யாரையும் முன்படுத்தும்படியான ஒரு விஷயம் அல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில இப்போ நம்முடைய பிள்ளைகள் படித்து ஒரு வேலைக்கு போற ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மாம்சத்தில் இருக்கிற நாம, பெற்றோர்கள் இருக்கிற நாம நம்ம என்ன நினைப்போம்னு சொன்னா, பொதுவாக உலகத்துல எல்லா பெற்றோர்கள் நினைப்பாங்கன்னா நம்முடைய குடும்ப பாரம் கொஞ்சம் குறைய போகுது, என் கஷ்டம் கொஞ்சம் குறைய போகுது. ஏன் பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க? இப்போ வேலைக்கு போக போறாங்களே. அப்போ நமக்குள்ள என்ன வந்துடும் சொன்னா, ஒரு 10% ஒரு 25%, சில பேருக்கு 50% கூட, சில பேருக்கு 100% கூட பிள்ளை படிச்சு வந்து நான் வேலைக்கு போக போறான், இனி எல்லாம் வேலை செஞ்சிருவான், பார்த்துமா என்னுடைய பண பிரச்சனை எனக்கு என்ன வந்துடும்? ஒரு முடிவுக்கு வந்துடும். இல்லவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்படி நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லவே இல்லை. ஆமென். ஏன் தெரியுமா? நீ இப்படி நினைப்பதை கர்த்தர் என்ன செய்வதில்லை, விரும்புவதே இல்லை. உன்னை அழைத்தவரும், உன்னை தெரிந்து கொண்டவரும், உன்னை விசாரிக்கிறவரும், உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவரும், வாழ வைக்க போகிறவர் யாருன்னா கர்த்தர் தான். உன் துக்கத்திற்கு முடிவை கொண்டு வர போகிறவர் யாருதான்? கர்த்தர் தான். இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்பை முடித்தவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆமென். இதே இயேசுடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மீட்பர் வருவார், ஒரு ராஜா வருவார். இந்த ஜனங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து, எல்லா காரியங்களும் கர்த்தர் அவர் என்ன செய்தார்? ஜனங்களை விடுவித்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில பெற்றோர்களா இருக்கிற நாம நினைப்போம், பிள்ளை படிச்சு அடுத்த ஒரு வேலைக்கு போகிறப்போ என்ன வந்துடும்? நமக்கு பையனுக்கு நல்ல வருமானம் வரும், பிள்ளைக்கு நல்ல வருமானம் வரும், நம்ம கஷ்டம் தீர்ந்துடும், நமக்கு பண பிரச்சனை இனி என்னவா இருக்காது, இருக்காது. இனி என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஆசீர்வாதமா இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, பொங்கி பொங்கி வருகிறதே இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற தேவன், நாம் யாரையும் சார்ந்திராதபடிக்கு, எதையும் நம்பிராதபடிக்கு, யாரையும் பின்தொடர்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் யாரும் நான் யார், நானா இருக்கட்டும் நீங்களா, நம்ம எல்லோரும் யாருக்கும் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு, பணத்தினாலும் பொருளினாலும் ஆசைகளினாலும் அடிமைப்பட்டு போவதை கர்த்தர் விரும்புவதே இல்லை. ஆமென்.